நான் வந்து இது 2 கிழங்கு வந்துட்டு 250 கிராம் இருக்குங்க. அதை தான் நான் வேக வச்சுக்க போகிறேன். வந்து தோல் சீவிட்டேன். இட்லி தட்டில் நான் ஏற்கனவே அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அதில் மேலே தட்டில் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து கிழங்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உருண்டைகள் இல்லாமல், கிழங்காய் இல்லாமல் நல்லா நைஸாக இது பண்ணிக்கலாம். வந்து இதில் வந்து 1/4 கப் ரவை சேர்த்துக்கிறாங்க. நான் வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/4 கப்பு வெல்லம். நம்ம வந்து வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாங்க. நான் வந்து 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன். பால் வந்து நான் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நம்ம இதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இட்லி மாவு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இருக்கிறதுக்கு ஒரு பேன் போட்டிருக்கேங்க. அதில் வந்து நான் கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அணி ஊற்றி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்கங்க பசங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு இந்த சீசன் கிடைக்கும்போது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்.